வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம் படிக்க போகிறோங்க. எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். 5 நிமிடம் தாங்க. அதில் சுந்தரகாண்டத்தை முழுமையாக நம்ம ஈஸியாக படிச்சிடலாம். புக்கு இருந்தால் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, என் கூடவே சேர்ந்து படிங்க. அதாவது வருகின்ற மார்கழி 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டிசம்பர் 19ஆம் தேதி ஹனுமந்த் ஜெயந்தி வருதுங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் அமாவாசையும் அன்னைக்கு வருகிறதுங்க. மிகவும் அற்புதமான நாள்ங்க, சக்தி வாய்ந்த நாள்ங்க. அதாவது அமாவாசையும் வருகிறது, ஹனுமந்த் ஜெயந்தி அன்னைக்கு வருகிறதுங்க. அன்னைக்கு நம்ம சுந்தரகாண்டத்தை நம்ம வீட்டில் படிக்கலாம், கோவிலையும் படிக்கலாம். இல்லை நம்ம தினந்தோறும் சுந்தரகாண்டத்தை படித்தால் நம்முடைய வாழ்வு, அதாவது நீங்காத செல்வம் நிறைந்து நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மற்றும் நமக்கு பலம் கிடைக்கும். இதை சொல்லி தான் பாருங்களேன் எல்லாரும். அதாவது தினந்தோறும் சில பேர் படித்து கொண்டே இருப்பீர்கள். அப்படி படிக்காதவங்க இதை படித்து பாருங்கள், ஏராளமான பலனை பெறுவீர்கள். இது நான் வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம் இதுதாங்க நம்ம படிக்க போகிறோம். சொல்லி பாருங்கள், என்ன சுகமாக இருக்கிறது. இதை வாசித்து பாருங்கள். சோகம் போகும், பயம் போகும், துக்கம் போகும், வல்லமை வரும், ஐஸ்வர்யம் வரும். சரி, நம்ம படிக்கலாம். பேஜை திருப்பலாம் பாருங்கள். இருந்ததுன்னா உங்கள்கிட்ட இந்த புக்கு இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லாதவங்க கவலையே படாதீங்க. இந்த வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதோட கூடவே சொல்லுங்கள். உங்களுக்கு தானாகவே பயம், அச்சம் எல்லாமே போகுங்க. இதனுடைய பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரி வாங்க, நம்ம படிக்கலாம். 5 நிமிடத்தில் சுந்தரகாண்டம். வெறும் 5 நிமிடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மிகவும் சக்தி வாய்ந்த சுந்தரகாண்டம்ங்க. சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் உண்டாகும். நவகிரக தோஷங்கள் முற்றிலும் அகலும். எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும். வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும். வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை ஏற்படும். நவகிரகத்தோட தோஷங்கள் அப்படியே நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சுந்தரகாண்டத்தை யாரெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ, படிக்கிறார்களோ மனப்பாடமாக, அவர்களுக்கு சகல விதமான சௌபாகியங்கள் உண்டாகும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. மற்றும் நோய்கள் விலகும். ராமச்சந்திர மூர்த்தியையும் ராம பக்தனான அனுமனையும் மனதில் தியானித்து இந்த எளிய சுந்தரகாண்டத்தை படிப்போருக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது சுந்தரகாண்டத்தை யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில் நன்மைகள் சேரும். அதாவது நம்ம மனதில் ராமச்சந்திரனை நினைத்து கொள்ளுங்கள். அதாவது ராமபிரானை மனதார நினைத்து கொள்ளுங்கள். அனுமான் ஆஞ்சநேயரை மனதார நினைக்கணுங்க. வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. எதை பற்றியுமே நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு அமைதியான இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள். பூஜை அறையில் உட்காந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஹாலில் கூட உட்காந்துக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதாவது குழந்தைகள் கத்துறது, அப்புறம் உங்களை கூப்பிடுறது மற்றும் ஃபோன் கால் வர்றது, இதெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபோன் கால் எல்லாம் அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் உட்காந்துக்கிறீங்களோ அதே நேரத்தில் தினந்தோறும் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்படி மற்றும் இல்லாமல், அதாவது அதே இடத்தில் உட்காந்துக்கணும், அதே நேரத்தில் நம்ம அமர்ந்து நம்ம படிக்க வேண்டுங்க. அதாவது எதை பற்றியுமே சிந்தனை செய்யாமல் நம்ம ராமரை நினைத்து மனதார
ராமரை நினைத்து, ஹனுமான் ஆஞ்சநேயரை மனதார நினைத்து கொள்ளுங்கள். நம்மளுடைய இருதயத்தில் அவர் வந்து விடுவார். மனதார நினைத்து கொண்டு நம்ம இந்த சுந்தரகாண்டத்தை முழுமையாக படிக்க வேண்டும். அதாவது நம்பிக்கை தாங்க வேண்டும். நம்பிக்கையும் பக்தியும் தான் எல்லாத்துக்கே மூலப்பொருள். நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் பக்தியுடனும் நம்ம எந்த மந்திரத்தை சொன்னாலும் சரி, எந்த ஸ்லோகத்தை உச்சரித்தாலும் சரி, அதற்கு பலனே ஏராளம். அதனால் ஒரு மனதோடு நம்ம நம்பிக்கையோடு இதை சொல்ல ஆரம்பிக்கலாம். மனதார எல்லாரும் ராமரையும் ஆஞ்சநேயரும் நினைத்து கொள்ளுங்கள். சரி, வாங்க நம்ம சொல்லலாம். சரி, ஆரம்பிக்கலாமா? நம்ம சொல்கிறதுக்கு என் கூடவே சொல்லுங்கள். புக்கு இருந்தவங்க புக்கை எடுத்து வச்சுக்கோங்க, புக்கோடு சேர்ந்து படிக்கலாம். அப்படி புக்கு இல்லாதவங்க இதை வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு இதனுடைய கூடவே சொல்லுங்கள். தினம்தோறும் சொல்லலாம், அற்புத பலனை தருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தினம்தோறும் சொல்ல நேரம் இல்லை அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஆஞ்சநேயர் படம் இருந்ததுன்னா படம் முன்னாடி அமர்ந்து சொல்லலாம். அப்படியே ஆஞ்சநேயர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆத்மார்த்தமாக ஆஞ்சநேயரை மனதார நினச்சிக்கோங்க. ராமபிரானை நினைத்து கொள்ளுங்கள். மனதார நம்ம இந்த சுந்தரகாண்டத்தை படிக்க வேண்டும். சரி, வாங்க நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம். என் கூடவே சேர்ந்து சொல்லுங்கள். நான் நிதானமாகவே படிக்கிறேன். சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். திரும்பவும் படிக்கிறேன் பாருங்க. சுந்தர காண்டம் என்று பெயர் சொல்லுவார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். அடுத்தது, கண்டேன் சீதையை என்று சாகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. திரும்பவும் படிக்கலாம். கண்டேன் சீதையை என்று சாகுஸ்தனிடம் சொன்ன கருணை மிகு ஸ்ரீராம பக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. அடுத்தது, அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அஞ்சனை தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். அடுத்தது, அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே. அடுத்தது, வானவர்கள் தானவர்கள் வருநாத் தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. வானவர்கள் தானவர்கள் வருநாத் தேவர்கள் வழியெல்லாம் சூழ நின்று பூமாரி பொழிந்தனரே. அடுத்தது, மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து. மைனாக பர்வதம் மாருதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைனாகனை திருப்தி செய்து. அடுத்தது, சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். சுரசையை வெற்றி கண்டு ஹிம்சை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கை சேர்ந்தான். அடுத்தது படிக்கலாமா? இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான். இடக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை
கலக்கினான். அடுத்தது, அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கும் இங்கும் தேடியே அசோகவனத்தை அடைந்தான். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். கிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா பிராட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க. திரும்பவும் படிக்கலாம். ராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி. வந்தான் துயர் துடைக்க கனையாழியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி. அடுத்தது, சூடாமணியை பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர். சூடாமணியை பெற்று கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு. அன்னையின் கண்ணீர் கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான். பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல. திரும்பவும் படிக்கணும். பிரம்மாஸ்திரத்தால் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிரான் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கென்றான். வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாளுக்கொண்டான். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகரம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம். அரக்கனின் அகந்தையை அழித்திட்ட அனுமானும் அன்னை ஜானகியிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். ஆகாய மார்க்கத்தில் தாவி வந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான். அன்னையை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தான். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீராமனிடம் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதையை என்றான். கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். வைதேகி வாய்மொழியை அடையாளமாக கூறி சொல்லின் செல்வன் ஆஞ்சநேயர் சூடாமணியை கொடுத்தான். மனம் கனிந்து மாருதியை மார்போடணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். மனம் கனிந்து மாருதியை மார்போடணைத்து ஸ்ரீராமர் மைதிலியை சிறை மீட்க சித்தமானார். ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர்.
ஆழ்கடலில் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ அனுமானும் லக்குவனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமர். அழித்திட்டான் ராவணனை, ஒழித்திட்டான் அதர்மத்தை அயோத்தி சென்று ஸ்ரீராமர். அகிலம் புகழ ஆட்சி செய்தான், அகிலம் புகழ ஆட்சி செய்தான். அவனை சரண் அடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு, அவனை சரண் அடைந்தோருக்கு அவன் அருள் என்றும் உண்டு. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே, எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே. சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆஞ்சநேயா. எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கே அங்கே. சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருக்கும் ஆஞ்சநேயா. உன்னை பணிகின்றோம், உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம், பன்முறை உன்னை பணிகின்றோம். நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் எல்லோரும். இப்போ பார்த்தீங்களா இவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதாவது சுந்தரகாண்டம் 5 நிமிடத்தில் நம்ம படித்து விட்டோம். அதாவது ஸ்ரீராமர் சீதா எல்லாரையும் நம்ம இதில் அத்தனை பேருமே இதில் இடம் பெற்றிருக்கிறார்கள். அதாவது சுந்தரகாண்டம் என்ற அற்புதமான பதிகத்தை நாம் அனைவரும் தினம்தோறும் படிக்க வேண்டுங்க. அதாவது ஆஞ்சநேயர் நம்ம ஸ்ரீராமான்னு சொன்னாலே போகிறோம், ஆஞ்சநேயர் நமக்கு உதவியாக வந்து விடுவார், அந்த இடத்திலே வந்து விடுவார். மற்றும் எந்த இடத்திலெல்லாம் ரகுநாத கீர்த்தனமோ, அதாவது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே, ராமநாமம் எந்த இடத்திலெல்லாம் ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்து விடுவார் என்பது நம்பிக்கை. இதில் போட்டிருக்கு பாருங்க. அதாவது எங்கே எங்கே ரகுநாத கீர்த்தனம் இருக்கிறதோ அங்கே அங்கே சிரம் மேல் கரம் குவித்து மனம் உருகி நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி இருப்பார் ஆஞ்சநேயர் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. உன்னை பணிகின்றோம், பன்முறை பணிகின்றோம் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. நம்ம பன்முறை அவரை நம்ம பணிகின்றோம். அதாவது அனைத்துமே இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்குங்க. அதாவது ராமர் தவித்து கொண்டிருக்கும்போது ஆஞ்சநேயர் சீதாதேவியை கண்டு அவரிடம் கணையாழி மோதிரத்தை கொடுத்து ராமரை பற்றி சொன்னதும், அதே போன்று ராமர்கிட்ட சீதாவை நான் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதையும் எல்லாமே இந்த 5 நிமிடத்தில் இந்த சுந்தரகாண்டத்தில் இருக்கிறதுங்க. நம்ம அனைவரும் தினம்தோறும் படித்தால் ரொம்ப நல்லது. சொல்லி பாருங்களேன் நீங்களே. அதாவது இதை நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு இருக்கிற சோகம் நீங்கும். அதாவது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், மனக்கவலை, பிரச்சனை, துன்பத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நமக்குரிய சோகம், அந்த சோகம் நீங்கும். மற்றும் பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயம் எல்லாம் நீக்கி போடுவார் ஆஞ்சநேய பெருமான். துக்கம் போகும், நம்முடைய துக்கம், சோகம், மனக்கவலை மற்றும் மனசோர்வு, மன நிம்மதியின்மை எல்லாம் நீங்கும். நமக்கு வல்லமை தருவார், வல்லமையும் ஐஸ்வர்யமும் நமக்கு தருவார். அதனால் ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டத்தை 5 நிமிடத்தில் நம்ம ஈஸியாக படிக்கலாங்க. தினம்தோறும் சில பேர் படித்து வருவீர்கள், அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை தோறும் சுந்தரகாண்டம் படிப்பீங்க தெரியும் எனக்கு. ஏன்னா சில பேர் கோவில்லையே நான் பார்த்துருக்கேங்க, நிறைய பேர் சுந்தரகாண்டத்தை எடுத்துகிட்டு அங்கே படிக்கிறாங்க. சனிக்கிழமை வியாழக்கிழமையெல்லாம் படிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் செய்வீங்க.
வீட்லேயும் வந்து நம்ம தினம்தோறும் 5 நிமிடம் தானே 5 நிமிடம் தானே இதை படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நம்ம இப்போ பதிவில் வந்து 5 நிமிடத்தில் எப்படி படிக்கிறது சுந்தரகாண்டம் அப்படி தான் போட்டிருக்கோம். அதை வந்து தினமே பாராயணம் செய்து வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் வளங்களும் மற்றும் ஐஸ்வர்யமும் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். என்ன அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பலனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல கேள்வி பதில் நேரம் வருங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.